அண்மை செய்தி, ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக புகார் வந்திருக்கிறது. கிரனைட் விவகாரத்தில் குழு அமைத்து சகாயம் ஐஏஎஸின் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அவருக்கு தற்பொழுது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த தகவலை ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தனக்கும் தன்னோடு சேர்ந்து பணியாற்றிய சேவர் கொடியனுக்கும் பாதுகாப்பு கேட்டும் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கொலை மிரட்டல் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். தன்னோடு சேர்ந்து பணியாற்றிய சேவர் கொடியனுக்கும் பாதுகாப்பு கேட்டும் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அளித்துள்ள புகார் குறித்த தகவல்களை சொல்லுங்க. இன்று கிரானைட் முறைகேடு தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் சார்பாக விசாரணை மேற்கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் 1,00,000 கோடி ரூபாய்க்கு கிரானைட் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும், அரசு அதிகாரிகளுக்கும் மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதால் மத்திய புலனாய்வு அமைப்பு போன்ற ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த அறிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்தது. தமிழக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளது. தமிழக தரப்பில் இன்னும் இதுவரை எந்த திட்டவட்டமான முடிவும் அறிவிக்கப்படாத நிலையில் சகாயம் குழுவின் பதவி அமைக்கப்பட்டத நோக்க முடிவடைந்ததால் அந்த குழுவை கலைக்க வேண்டும் என்று கிரானைட் அதிகாரிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்று நீதிமன்றம் ஜூலை 31ஆம் தேதிக்குள் குழுவை கலைக்க உத்தரவிட்டது. அதன்படி இந்த வழக்கு ஜூலை 31ஆம் தேதி கலைக்கப்பட்டதா இல்லையா என்று தெரிவிப்பதற்காக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு மேலும் கூடுதல் அவகாசம் வேண்டும், நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அதிகமாக 1 மாத காலம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது சகாயம் தரப்பில். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் ஆவணங்களை ஒப்படைக்க கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் சகாயம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அதனால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், கொலை மிரட்டல் வருவதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சகாயம் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த கிரானைட் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு உதவியவர்களுக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் சேவர் கொடியன் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை சகாயம் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர விசாரணைக்கு உதவிய பார்த்தசாரதி என்பவர் விபத்தில் மரணமடைந்ததாக ஒரு செய்தி வெளியான மரணமடைந்தார். இந்த விபத்து தொடர்பாகவும் உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று சகாயம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. சகாயம் மனு தாக்கல் செய்யப்பட்டது தொடர்பாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்க அவகாசம் கேட்கப்பட்டது. அதையடுத்து செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முகேஷ், சகாயம் தலைமையில குழு அமைக்கப்பட்ட போதே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்புக்காக அவருக்கு எதுவும் கொடுக்கல. அவர் அந்த குழு அமைக்கப்பட்டது பாத்தீங்கன்னா அந்த விசாரணைக்கு தேவையான அதிகாரிகள் மட்டும்தான் அவருக்கு வழங்கப்பட்டது. தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் என்பது இப்ப தற்போதுதான் சகாயம் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவரது தரப்பு வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இது சகாயம் தரப்பு வாதமாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தற்போது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக, அதாவது அறிக்கை தாக்கல் செய்த பிறகு தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சகாயம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுல அரசு என்ன மாதிரியான விளக்கத்தை அளிக்க போறது, அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து இனிவரும் காலங்களில் சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும். கார்த்திக், கிரனைட் முறைகேடு தொடர்பான வழக்கின் தற்போதைய நிலை என்ன முகேஷ்? கிரானைட் முறைகேடு வழக்குல கிரானைட் முறைகேடுல கடந்த செப்டம்பர் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டார் சகாயம். ஆனால் அந்த அறிக்கையில் 1,16,000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்துள்ளதாக ஒரு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதுல மத்திய அரசு அதிகாரிகள், மாநில அரசு அதிகாரிகள், அந்த பகுதியில் உள்ள தொழிலதிபர்களுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதால் இது மாநில காவல்துறை மட்டும் விசாரித்தால் பத்தாது, தன்னிச்சையான ஒரு அமைப்பாக சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போடு ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும். அதே போல கிரானைட் முறைகேடை கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு தனி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த வழக்குகள் அதிக அளவில் இந்த வழக்கில் விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதற்கான நீதிமன்றங்களை உருவாக்கி அதற்கு அந்த கிரானைட் கொள்ளையை தடுப்பதற்கான தனி படையை அமைக்க வேண்டும் என்றும் சகாயம் தரப்பில் பரிந்துரைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு இறுதியில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கையானது தமிழக அரசுக்கு கிடைப்பதில் நீண்ட சிரமமாக, தமிழக அரசு கிடைத்தால் அது எப்படியாவது மனிதர்கள் தரப்பில், அது கிரானைட் அதிபர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்து அரசிடமிருந்தோ நீதிமன்றத்திலிருந்தோ பெற்றுத்தரக்கூடும் என்பதால் நீதிமன்றத்திற்கு மட்டுமே இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில இந்த அறிக்கையை பெற வேண்டும் என்று
கிரானைட் அதிபர்கள் வந்து இந்த வழக்கில் இணைப்பு மனு தாக்கல் செய்து அந்த அறிக்கையின் அந்த சாராம்சங்களை மட்டும் முழு அறிக்கை இல்லாவிட்டாலும் சாராம்சங்களை மட்டும் கொடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிரானைட் அதிபர்கள் தரப்பில் வந்து தங்களோட வியாபார வருமானமே வந்து 58 கோடியாக இருக்கும்போது அதை இரட்டிப்பாக்கும் வகையில் நாங்கள் எப்படி முறைகேடு செய்திருக்க முடியும் என்று ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இந்நிலையில் அனைத்து தரப்பு விளக்கங்களையும் கேட்ட நீதிபதிகள் வந்து சகாயம் குழு அமைக்கப்பட்டதற்கான நோக்கம் வந்து மதுரை மாவட்டத்தில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரிப்பதற்கு மட்டும்தான். எனவே அந்த குழுவை தற்போது தேவையில்லை என்று நீதிபதிகள் கருதி அந்த குழுவை ஜூலை 31ஆம் தேதிக்குள் கலைத்து விடலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் சகாயம் குழு தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட போகிறோம் என்கிறதை அரசு தரப்பில் தெரிவிக்க வேண்டியதுதான் தற்போதைய நிலையாக உள்ளது. அரசு எவ்வளவு திட்டவட்டமாக ஒரு நடவடிக்கை தெரிவிக்கிறதோ அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு கிரானைட் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிரானைட் தொடர்பாக விசாரணை முடித்துக் கொண்டு அடுத்த மாவட்டங்களில் இதை நீடிக்கலாமா அல்லது வந்து பிற கனிம வளங்கள் அதாவது தாது மணல் உள்ளிட்ட ஆற்று மணல் போன்ற கனிம வளங்கள் திருடப்படுவது குறித்து விசாரணையை விரிவுபடுத்தலாமா என்பதை தலைமை நீதிமன்றம் முடிவு செய்யும்.